1977 நீங்க போடாத ஓட்ட 2026 நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும் தான் கோர்ட்டுலாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. டிஎஸ்ஆர் டெய்லி சென்சேஷனல் ரிப்போர்ட்ல இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாங்க. ஆனா அவர் 2 தொகுதியில போட்டி போட்டாரு. பெரம்பூர் 1, திருச்சி கிழக்கு 1. ஆனா 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று ராஜினாமா பண்ணணும்னு சொன்னாங்க. அப்ப அவரு திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணாங்க. சட்டசபையிலையும் சரி, எதிர்கட்சி தலைவர்கள் கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, அவர் ராஜினாமா பண்ணிட்டாரே, அந்த தொகுதியில போய் ஏன் அவர் ஒரு தேங்க்ஸ் கூட பண்ணலன்னு சொல்லி பல இடத்துல கேள்விகள் வந்துச்சு. அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே விடையா அவரு திருச்சிக்கு போய் தேங்க்ஸும் பண்ணாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும். இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னை வந்து இப்போ பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து எலெக்ஷன் கமிஷனோட அந்த சட்ட விதிகளுக்கு மட்டும்தான் அப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி வந்து ஒரு இதயம் மாறியோ, அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? தேங்க்ஸ் பண்ணது மட்டும் கிடையாது, அவருக்கு யார் யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒரு பதில் கிடையாது, ஒரு சில இடத்துல நகைச்சுவையாகவும் ஒரு சில இடத்துல ஆக்ரோஷமாகவும் பேசியிருக்காரு. எல்லா தரப்பினரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சிஎம்மை நாங்கள் பார்த்ததே இல்லை, அதுவும் சிஎம் ஆனதுக்கு அப்புறமாவும் இன்னும் பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரியே அதே ஆக்ரோஷத்தோட பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்கிறீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாமல், ஒரு தெரு விடாமல் போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. அதே மாதிரி முக்கியமா டிவிகே தொண்டர்கள் பல பேரை வந்து ஒரு வார்த்தையை வச்சு குறிப்பிட்டு பேசுறாங்க. அந்த வார்த்தைக்கு பதிலடியும் கொடுத்திருக்காரு. எப்படி நீங்க வந்து மக்களை தற்கூரின்னு சொல்றீங்க? ஏன் உங்க ஆட்சியில ஓட்டு போட்டவங்க எல்லாருமே அதர் பிளானட்லேருந்து குதிச்சு வந்து தான் ஓட்டு போட்டாங்களா? அப்போ ஓட்டு போட்டதும் மக்கள் தான், இப்போ எங்களுக்கு ஓட்டு போட்டதும் மக்கள் தான் பதிலடி கொடுத்துருக்காரு. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா?
தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி. எங்க ஆட்சியை ரீல்ஸ் ஆட்சின்னு சொன்னீங்க, ஆனா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு சட்டசபையில யார் என்னென்ன பேசுறாங்கன்னு சொல்லி இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாமே வாட்ச் பண்றாங்க. அது எங்க ஆட்சியில தான் நடந்திருக்குன்னு பெருமையா பேசியிருக்காரு. ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை, அது சொல்ல வந்த நினைச்சிங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில் யார் பேசுனா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்போ சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? திமுக ஸ்டைல்லையே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்போ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல கூட இவ்வளோ ஓட்டிங் வாங்கல, ஆனா டிவிக்கே தனி பெரும்பான்மையா இன்னைக்கு இவ்வளோ ஓட் வாங்கியிருக்கு. ஆனா நான் எம்ஜிஆர் அவர்களை கம்பேர் பண்ணலன்னு பேசியிருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் டிவி கேட்க அவ்வளோ நீங்கள் ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோடலாம் நான் கம்பேர் பண்ணல, எம்ஜிஆர் தான். ஆனால் நாம பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில் ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். 1977 நீங்க போடாத ஓட்டை 2026 நீங்க போட்டுக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி ஒரு கவர்ச்சி ஆட்சின்னு சொல்லி பல தரப்பினர் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமா ஒரு மாதிரி நகைச்சுவையா பேசியிருக்காரு. நான் என்ன கவர்ச்சி காட்டுறேன்னு சொல்லி நக்கலா பேசினேன். அந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? ஏன் நாங்களாம் கோட் ஷூட் போடக்கூடாதா? கோட் ஷூட் போடுறது என்ன, அதிகாரத்தில் இருக்கிறவங்க போடுறதோ கோட் ஷூட் போடணுமா? நாங்களாம் போடக்கூடாதான்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பத்தி கூட நிறைய பேர், ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். நான் பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் சிங்கப்பெண் படையை தொடங்க போறோம்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். அதுக்காக தான் எஃபிஷியன்டான போலீஸ் ஆபீசர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம்.
இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் வந்து நாங்கள் 200 யூனிட் கொடுத்தோம், ஆனால் 100 யூனிட் வந்து திமுக ஆல்ரெடி கொடுத்ததுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது திமுக கொடுத்தது கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா மேம் கொடுத்தது தான் நான் கொடுத்துருக்கேன் அதோட சேர்த்துன்னு சொல்லியிருக்காரு. இந்த 200 யூனிட் மின்சாரம் கட்டணமில்லா மின்சாரம் அறிவித்தோம். அதில் ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் அவர்களை சுற்றி இன்னும் பல கேள்விகள் போய்கிட்டே இருக்கு. மாற்றம்னு சொன்னாங்களே, இதான் மாற்றமான? இன்னும் டிவிக்கே அடுத்து என்னென்ன மாற்றம் கொண்டு வர போறாங்கன்றத பொறுத்திருந்ததா பார்க்கலாம். இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஸோ இந்த கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்ல இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் வேணுன்றதை மறக்காம உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.